மாண்புமிகு நம்முடைய இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அவர்கள் பேசி சென்றதைப் போல மாநில அரசின் அரங்குகள் 41 ஒன்றிய அரசின் அரங்குகள் 2 இன்றைக்கு 43 அரங்குகள் இங்கே அமைய பெற்றிருக்கிறது. இவை ஏறத்தாழ ஒரு 70 நாட்கள் இங்கே இது மக்களுக்கு ஒரு பெரிய அளவிலான இடமாகவும் இது இருக்கவிருக்கிறது. நம்முடைய துறையின் செயலாளர் பேசும்போது சொன்னதைப் போல இந்தியாவில் மருத்துவ சுற்றுலாவுக்கு என்று வருபவருடைய எண்ணிக்கை இன்றைக்கு இந்தியாவுக்கு வெளிநாடுகளில் இருந்து வருகிற சுற்றுலா பயணிகளில் 25% பேர் தமிழ்நாட்டுக்கு வருகிற ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டுதோறும் ஒரு 15 லட்சம் பேர் நம்முடைய தமிழ்நாட்டின் மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்வதற்கு உலகின் 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்பது இன்றைக்கு கூடுதல் சிறப்பு. அந்த வகையில் இன்றைக்கு மருத்துவ சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா என்று பல்வேறு வகைகளில் இங்கே சுற்றுலா அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்கிறது. நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இந்த துறையின் அமைச்சர் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு ராஜேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் தொடர்ந்து எங்கெங்கே புதிய சுற்றுலா மையங்களை அமைக்கலாம் என்பதை ஆய்வு செய்தும் ஏற்கனவே இருக்கிற சுற்றுலா மையங்களை மேம்படுத்துவதற்காகவும் ஒரு மாஸ்டர் பிளான் சுற்றுலா பெருந்திட்டம் ஒன்றை உருவாக்கி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 300 சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் ஒரு அற்புதமான காரியத்தை செய்து வருகிறார்கள். ஆக இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சுற்றுலாத்துறையின் பணி என்பது எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு செய்தியை அமைச்சர் சொன்னார். மிக விரைவில் சுற்றுலாத்துறையின் சார்பில் தொழில் முனைவோர்கள் மாநாடு இன்று நடத்தப்படும். அந்த மாநாட்டில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகள் ஈர்ப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கின்ற ஒரு மிக சிறப்பான செய்தியினை சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு தொழில் முனைவோர் ஏறத்தாழ இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு 12 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு தொழில் முதலீட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சுற்றுலாத்துறையும் அதற்கான முன்னெடுப்பை பெருமதிப்பிற்குரிய திரு ராஜேந்திரன் அவர்கள் எடுத்திருப்பது என்பது பாராட்டுக்குரிய ஒன்று. எனவே அந்த வகையில் இந்த சுற்றுலாத்துறையின் 50வது பொன்விழாவில் எங்களை போன்றவர்கள் கலந்து கொள்வது என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற அரும்பெரும் வாய்ப்புகளில் ஒன்று என்று மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தமிழ்நாட்டை உலக சுற்றுலா வரைபடத்தில் முன்னணி இடத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் புதிய சுற்றுலா திட்டங்கள், பாரம்பரிய தலங்களின் மேம்பாடு மற்றும் பொருளாதார வளர்ச்சியுடன் சுற்றுலாவை இணைத்து சிறப்பாக செயல்படுத்தி வரும் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அழைக்கின்றோம். ஐம்பதாவது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று உரையாற்றி இருக்கிற சுற்றுலாத்துறையினுடைய இயக்குனர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் அன்பிற்குரிய கிறிஸ்துராஜ் IAS அவர்களே, முன்னிலை உரை ஆற்றி இருக்கிற சுற்றுலா பண்பாடு அறநிலையங்கள் துறை செயலாளர், கூடுதல் தலைமை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் மணிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களே, இங்கே சிறப்பானதொரு விழா பேருரை நிகழ்த்தி இருக்கிற மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களே, மாண்புமிகு சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களே, மதிப்பிற்குரிய துணை மேயர் அருமை சகோதரர் மகேஷ்குமார் அவர்களே, சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தினுடைய பொது மேலாளர் லட்சுமி பிரியா அவர்களே, மரியாதைக்குரிய சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே,